நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரேட் எதை பார்த்து எடுக்க வேண்டும், எந்த இண்டிகேட்டர் எங்கு பயனுள்ளதாக உள்ளது என்பதை பற்றி விரிவாக கூறியுள்ளேன். கடைசி வரை பாருங்கள், பயனடையுங்கள் நண்பர்களே. முதலில் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி நன்கு அறிந்திருப்பீர்கள். ஒரு கேண்டில் என்பது ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் மற்றும் லோ ப்ரைஸ் மற்றும் ஹை ப்ரைஸ் ஆக இதைத்தான் கூறுகிறது. ஆகவே நீங்கள் ஏதேனும் நிஃப்டியின் ஆப்ஷனில் ஏற்படும் பிரீமியம் சார்ட்டில் ஒரு கேண்டிலை வரையுங்கள். எடுத்துக்காட்டாக, நான் நேற்றைய நிஃப்டி 50யில் 23,500 சி ஆப்ஷன் சார்ட்டை பாருங்கள். ஓப்பன் ப்ரைஸ் ஆனது ரூ. 285, லோ ப்ரைஸ் ரூ. 117, ஹை ப்ரைஸ் ரூ. 325, க்ளோஸ் ப்ரைஸ் ரூ. 138 உள்ளது. ஆக இதை நீங்கள் ஒரு கேண்டிலாக வரைந்து பார்த்து புரிந்து கொள்ளலாம். நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் எடுப்பதற்கு ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டுக்கு செல்லுங்கள். அங்கு நான் கூறும் 4 இண்டிகேட்டர்களை அப்ளை செய்யுங்கள். இந்த வீடியோவிலும் நான் காட்டியுள்ளேன். அதாவது VWAP மற்றும் VWMA ஆகிய இரண்டும் ஒவ்வொரு நாளும் தனித்தனியே ஒவ்வொரு இடத்தில் உருவாகும். மார்க்கெட் செல்வது போலவே சென்று கொண்டிருக்கும். இவை இரண்டில் VWMA என்ற இண்டிகேட்டர் VWAPஐ விட்டு பிரியும், அதாவது கீழேயோ மேலேயோ பிரியும். அந்த சமயம் பார்த்து நீங்கள் கால் சைடு அல்லது புட் சைடு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். அடுத்த இண்டிகேட்டரானது பிவட் என்பது ஒரு பிரீமியத்தின் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸை கூறிவிடும். அதே சமயத்தில் 4வது இண்டிகேட்டராக SAR ஸ்டாப் அண்ட் ரிவர்ஸ், நிறுத்தம் மற்றும் திருப்பம். ஆக இந்த இண்டிகேட்டரை நீங்கள் அப்ளை செய்யுங்கள் நண்பர்களே. சில நேரங்களில் நீங்கள் கால் சைடு ட்ரேட் எடுத்து இருப்பீர்கள். ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி சென்று கொண்டு இருக்கும், பிரீமியம் அதிகமாகாது. அதற்கு காரணம் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் புட் சைடு ட்ரேட் எடுத்திருப்பீர்கள், மார்க்கெட் டவுன் சைடு சென்று கொண்டு இருக்கும், ஆனால் பிரீமியம் குறையாது. அந்த இடம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கலாம். ஆக இந்த விஷயத்தை நீங்கள் முதலில் பிரீமியம் சார்ட்டை அப்ளை செய்து பாருங்கள், உங்களுக்கு நன்றாக புரியும். தற்சமயம் நான் 23,500 புட் ஆப்ஷன் பிரீமியம் சார்ட்டையும் செக் செய்யுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்றாக புரியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், வேறு ஏதேனும் அறிய விரும்பினால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். எனது நோக்கம் ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் எடுப்பதே. நான் இந்த வீடியோவில் இண்டிகேட்டரை அனைத்தும் யூஸ் செய்து தான் உங்களுக்கு காட்டியுள்ளேன். இதுபோன்று இன்னும் முக்கிய தகவல்களை கூறுகிறேன். நண்பர்களே, ஏதேனும் நான் தவறாக கூறியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கூறவும். நன்றி நண்பர்களே.